அனைவருக்கும் வணக்கங்க. ஔவையாருடைய ஆத்திச்சூடி பார்க்குறோம். அதுல வந்து ஆறுவது சினம்ங்கிற ஆத்திச்சூடியை இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப வாழ்க்கையில மனிதனுக்கு கோபம் வர்றது இயல்பு. அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு கெட்டு போயிடும்பா. அதை உடனே ஆற வச்சுக்க. ஆறுவது சினம். கோபம் தான் ஒரு மனிதனை வீழ்த்துகின்ற மிகப்பெரிய ஆயுதம். இந்த கோபத்தினாலதான் என்ன மாற்றங்கள் நம்ம உடம்புல நிகழுதுன்னு பாருங்க. நம்ம உடம்புல கோபம்னு ஒரு உணர்ச்சி வந்த உடனே நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அது மிக வேகமா போக ஆரம்பிச்சிடும். அதனுடைய விளைவா நம்ம நரம்புகள்ல ரத்தம் வேகமா போறதுனால மூளையில இருக்கிற நுண்ணிய நரம்புகள்ல வாத நோய் வர வாய்ப்பு உண்டு. இதயத்துல ரத்தம் அழுத்தமா போறதுனால இதய நோய் வர வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனா மாரடைப்பே வருங்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு கோபத்தால் என்னாலும் நடக்குங்க அப்படின்னா, இந்த உதடு துடிக்கும், புருவம் துடிக்கும், கண்கள் சிவக்கும், நம்ம மூஞ்சியை நம்மளே பார்க்க சகிக்காது. அவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கும். இந்த கோபங்கிற உணர்ச்சி தான் ஒரு மனிதனை வீழ்த்துகின்ற மிகப்பெரிய ஆயுதம். நம்ம எதிரிகிட்ட அடுத்தவன்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் விடுங்க. நம்ம கிட்ட வர்ற கோபத்திலிருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கிட்டாலே அது ஒரு தற்காப்பு உத்தி. இது ஔவையார் உணர்ந்தவங்க தான், அப்பா கோபம் வர்றது இயல்பு, அதை வச்சுக்காத, ரொம்ப நேரம் ஆற வச்சுடு. எப்படி ஒரு கொதிக்கிற பால் இருக்கு, அந்த பாலை நம்ம என்ன செய்யறோம், எடுத்து அழகா வச்சுட்டோம்னா தானாவே காத்துல அது ஆறி போகும். அதுபோல கோபம் வருதா, அந்த இடத்த விட்டு நவுந்துருவோம், அமைதியா இருக்கும், அதுக்கு எரிபொருள் கொடுக்காம அப்படியே நிப்பாட்டிடுவோம். அந்த உணர்ச்சி நம்மளை அழிக்காம பார்த்துக்குவோம். ரெண்டு நிகழ்வுங்க. ஒரு மனிதன் உணர்ச்சிக்கு வசப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு. மூளை இருக்க, மூளையினுடைய ஆற்றல், புத்தியினுடைய ஆற்றல் ரெண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சிருந்ததுன்னா கோபத்தை நம்ம ஆளலாம். இல்ல உணர்ச்சி அதிகமா போய் இந்த உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பின் காரணமாக நம்மளுடைய மூளை திறனையும் நம்மளுடைய புத்தியவும் அது ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த உணர்வு நரம்புகள்லாம் இருக்குல்ல, இந்த நரம்புகள்ல மிகப்பெரிய அளவு கீழாகும். அதனால அமிலம் சுரக்கும். உடம்புல கோபங்கிற உணர்ச்சி வந்த உடனே நம்ம முகம் மாறிடும், அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் சுரக்கிற அமிலம் நமக்கு ஆபத்து. முதல்ல அடுத்தவங்களுக்கு ஆபத்துங்கிறதெல்லாம் விடுங்க, நமக்கு நம்மளே ஆபத்து தெரிகிற வேலை தான் கோபம். இதனாலதான் இதை வள்ளுவர் என்ன சொல்லுவாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. அப்பா உன்னையே நீ காப்பாத்திக்கணுமா அப்படின்னா நீ சிலம்பு பயிற்சி கத்துக்க வேணாம், கராத்தே பயிற்சி கத்துக்க வேணாம், குத்து சண்டை கத்துக்க வேணாம். முதல்ல உன்கிட்ட வர்ற கோபத்திலிருந்து உன்னை நீ காப்பாத்திக்க. அடுத்தவங்கிட்ட வர்ற கோபத்திலிருந்து இருக்கிறத விட உனக்கு வர்ற கோபத்திலிருந்து உன்னை நீ காப்பாத்திக்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. காவாக்கால். அப்படி காக்கலன்னா என்ன, தன்னையே கொல்லும் சினம். உன்னையே அந்த சினமானது கொன்னுடும்பா, உன்னையே கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அப்ப இந்த கோபங்கிற உணர்ச்சியை நாம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டோம், அடிக்கடி வந்து போச்சுன்னா ஒரு நொடி கோபம் ஒரு நாள் வாழ்நாள கெடுத்துரும். நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்நாள்ல நம்ம பையில பணம் வச்சிருக்கிற மாதிரி 1,00,000 இருக்கு, ஒரு நாளைக்கு 1 ரூபா செலவு பண்றவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. அது மாதிரி இந்த கோபங்கிற உணர்ச்சி அடிக்கடி வரக்குள்ள என்ன ஆகுதுன்னா வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வாழ்கின்ற நாள் குறைஞ்சிடும், நம்ம உடம்பு நல்லா கெட்டு போகும். அப்படிப்பட்ட கோபத்தை நம்ம வச்சுக்கலாமா? இது எப்படிப்பட்ட செயல்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? 2 கையாலையும் நல்ல நெருப்பு அள்ளி அடுத்தவங்க மேல விட்டேடுறது மாதிரி. முதல்ல நம்ம கையை சுடும். நெருப்பு அள்ளினவுடனே என்ன ஆயிடும், நம்ம கையை சுட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேல பாதிப்பு. அதனால நமக்கும் ஆபத்து, எதிரிக்கும் ஆபத்து. அவங்க என்ன ஆயிடும், நம்மளை பழிவாங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த கோபத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு வள்ளுவர் சொல்லுவார், நிலத்தரைந்தவன் கையும் பார். தரையை ஓங்கி அடிச்சோம்னா என்ன ஆகுங்க, கையில் அந்த அதிர்வு அப்படியே ஏறும்ல. அது போல அந்த கோபங்கிற உணர்ச்சி உனக்கு வந்ததுனால அது ஆபத்துடா. அப்புறம் என்ன தெரியுமா, நகையும் உவகையும் கொல்லும் சினம் அப்படிம்பார். முதல்ல சிரிப்பு போயிடும். கோபம் வந்தோடனே என்ன ஆயிடும், முகம் மாறிடும். முகம் மாறக்குள்ள அந்த கோபத்துல நகைன்னா சிரிப்பும் போயிடும், உவகையும் போயிடும், மகிழ்ச்சியும் போயிடும். இந்த ரெண்டுமே போறதுனால அது உனக்கு வேணுமா? அப்ப அது உனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்காது. சிரிச்ச மூஞ்சியோட இரு, சிடுமூஞ்சிக்காரன்னு பேரை வாங்கி கொடுத்துரும். அந்த எப்ப பார்த்தாலும் கோபக்கார மூஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு பேர்ல இருந்தாலும் அவங்க மூஞ்சி நாளடைவுல உணர்ச்சிகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சு முகமே கருகி போன மாதிரி முகமே அப்படியே கூரா போயிடும். அப்படிப்பட்ட கோபத்தை நம்ம எப்படி ஆளுவது, அந்த கோபம் என்னெல்லாம் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டுங்க. அலெக்சாண்டர் இருக்கார்ல, இந்த அலெக்சாண்டர் ஆபத்தில் இருக்க உள்ள அவருடைய நண்பன் கிளைட்டஸ்ங்கிறவன் அவர் ஒரு உயிரையே காப்பாத்திட்டான் ஒரு நேரம். யார, அலெக்சாண்டரோட உயிரை கிளைட்டஸ் காப்பாத்திருக்காரு.
அப்படிப்பட்ட ஒரு உற்ற நண்பன். அந்த நண்பனும் இவரும் ஒரு விருந்துல சாப்பிடுறாங்க. 2 பேரும் ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துல கலந்துக்கிறாங்க. அப்ப வந்து 2 பேருக்குள்ள சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு உள்ள என்ன ஆயிடுதுன்னா, கருத்து முதல்ல கருத்தா இருந்தது. அப்புறம் மோதலா மாறுது. இப்ப அலெக்சாண்டருக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. அவர் உடனே என்ன செய்றாருன்னா, பக்கத்துல ஒரு ஈட்டி வச்சிருந்தாரு. அந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்தா குத்திப்புட்டாரு. யார? தன் உயிரையே காப்பாற்றிய ஒரு உற்ற நண்பனுடைய உயிர ஒரு குத்துல அவன் செத்து போயிட்டான். நண்பன் இறந்து போயிட்டான். இது கோபம் தெரிஞ்சு போச்சு. திரும்ப பார்க்குறாரு, அவன காப்பாத்த முடியல, இறந்து போயிட்டான். மரணம் வரலையும் அவரு சாகுற வரலையும் இந்த குற்ற உணர்ச்சி அவர் மனசுல இருந்துகிட்டே இருந்ததும்பாங்க. அவரு சாகுற வரலையும், அடடா! நம்மள உயிரையே காப்பாத்துன நண்பன் நம்ம அவசரப்பட்டு கொன்னுட்டோமேன்னு அது ஏற்படுத்திய தழும்புகள்ல அத நம்ம மாத்த முடியாது. அதனால தான் கோபங்கிறது வேண்டாம்ப்பா. அத விட்டுடு. அத 3 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சமமா யாருக்கு 3 பேர்னா, தன்னை விட மெலிமையா இருக்கான்ல, அதாவது தன்னை விட வலிமை குறைஞ்சவனா இருக்கான்ல, அவன்கிட்ட போய் நம்ம கோபத்த காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாளினும் கொடுமையாகும்பாங்க. ஏழை அழுத கண்ணீர் இருக்க, வாள் கூட உன்ன மட்டும்தான்ப்பா கொல்லும். ஆனா இது உன் குடும்பத்தையே கொல்லும். அதனால உன்னை விட கைக்கு பத்தாதவன்ட்ட நீ கோவப்பட்டு உன் கோவத்த காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமமா இருக்கிறவன்ட்ட காட்டலாமா? அவன் என்ன செய்வான்? வாய்ப்பு கிடைக்கக்குள்ள இவனை எப்படா கொல்லலான்னு பார்ப்பான். அப்ப கோபத்துல ஏற்படுத்துற பாதிப்பு இருக்க, அது மிகப்பெரிய ஆபத்தா உண்டு முடியும். 20 வருஷம் கழிச்சு கூட கோபத்துக்கு பழி தீர்க்கிறவங்கள நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரிங்க, என்னோட பணக்காரவங்களா இருக்காங்க அல்லது உடல்ல வலிமையா இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம கொல்லலாமா? "காசாளர் பகை கொள்ளாதே" அப்படிங்குது. தன்னோட வலிமையா இருக்கிறவன்ட்ட சண்டை போடலாமா அப்படின்னா, ஒரு 10 யானைய எதுத்தாப்புல வர வச்சு அதுகிட்ட ஒரு ஆளா போய் தனியால கையில எதுவும் இல்லாம, ஆயுதம் இல்லாம சண்டை போடுறதுக்கு சமம் அது. கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலை தான்னு பேரு. அவன்கிட்டயும் உன் கோபம் செல்லாது. ஆக எப்படி பார்த்தாலுமே இந்த கோபமானது என்ன ஆகும்? நம்மள தான் முதல்ல அழிக்கும். அந்த கோபம் வந்தாக்கா, நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறனால தான், மிக நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க, "ஆறுவது சினம்." இத சித்தர் என்ன சொல்லுவாருன்னா, "சினம் என்னும் பாம்பிறந்தால் தாண்டவ கோனே, யாவு சித்தி என்று கூறியடா தாண்டவ கோனே." சினம்ங்கிற பாம்பு நம்மகிட்ட இருந்து இறந்து போணும். ஏன் சினம்ங்கிறத பாம்புன்னாங்க? பாம்பு கோபம் வந்தவுடனே நஞ்ச கக்கும். இவன் உடனே வார்த்தையால கக்குவான். இல்ல கை கால தூக்கி அடிப்பான். அந்த 2மே ஆபத்து கொடுக்கும்ங்கிறதுனால சித்தர்கள் சொன்னாங்க, "சண்டால கோபத்தை சாதித்து கொல்லும்பர்." இந்த கோபத்த சண்டால கோபம். ஏன் சண்டால கோபம்? நமக்கு அது முதல்ல சண்டாலம். கோபம் வந்தோடனே நமக்கு முதல்ல ஆபத்து இல்லையா? அத சும்மா கொல்ல முடியாதுடா. சாதிச்சு சாதிச்சு அப்பா கோவமே மனமே பொறு, மனமே பொறு, மனமே பொறுன்னு அத சாதிச்சு கொல்லுங்கிற செய்திய சொல்றாங்க. பல்வேறு அறிஞர்கள் கோபத்த பத்தி பேசாத நபர்களே இல்லைங்களாம். எவ்வளவு நுட்பமா ஔவையார் வந்து "ஆறுவது சினம் அப்பா. கோபம் வந்தா அத ஆத்திக்கப்பா. அந்த கோபங்கிறது பெரிய கொடுநோய் அது. அது முதல்ல உன்ன அழிச்சிடுங்கிறாங்க." நம்ம கோபம் இல்லாம வாழணும் இல்லையா? சரி இத எப்படிங்க கோபத்த தீர்த்துக்கிறது? இயற்கை அதுக்கான கோபம் படாம இருக்க முடியுமா? அப்படின்னா கோபம் வரலாம். கோபத்தை கையாளுகின்ற திறன் வேணும். நம்ம கோவப்பட்டு நமக்கே ஆபத்து வரக்கூடாதுல்ல. அப்ப என்ன செய்யலாம்? முதல்ல மூச்சு பயிற்சி பண்ணலாம். அந்த இடத்துல வார்த்தைகள குறைக்கலாம். குறைச்சிட்டு முதல்ல அந்த இடத்த விட்டு நகரலாம். கொஞ்ச நேரம் போய் தண்ணி குடிக்கலாம். அமைதியா தியானம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நிமிடம் கோபம் வருதுன்னா, அந்த கோபத்த நாளைக்கு அத ஒத்தி போடலாம். பிரச்சனை எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கணும். ஏன்னா கோபத்துல எடுக்கிற முடிவு இருக்கே, அது சாதாரண முடிவா, நல்ல முடிவா இருக்காது. ஏன்னா, இந்த கோவத்துல ரத்த அழுத்தம் அதிகமாகுதா? மூளை ஏற்கனவே பதட்டமா இருக்கா? அப்ப ஒரு முடிவு எடுத்தா, அந்த முடிவு கண்டிப்பா தவறான முடிவா இருக்கும். அந்த முடிவுனால உனக்கு நன்மை நடக்க வாய்ப்பில்ல. இதை கோபப்படுத்தலாம். யார் கோபப்படுத்தினாலும் முதல்ல அந்த கோபம் நமக்கு வந்தா, நமக்கு அது ஆபத்துங்கிறத நம்ம உணர்ந்து, கோபத்தை கையாளுகின்றவர்கள் மிக ஆரோக்கியமா வாழ முடியும். அதுக்கு தான் தியான கலை, மனவள மன்றம் நெறைய நடத்துறாங்க இல்லையா? நம்ம வந்து மனிதனா பிறந்தவன், கோபங்கள் வருவது இயல்பு. அந்த கோபத்த நம்ம கையாண்டு, நம்ம சக்திக்குள்ள அத அடக்கி வச்சுக்கக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்மகிட்ட எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு பேசக்குள்ள எல்லாருமே, "அப்பா இவன மட்டும் கோவமே படுத்த முடியலப்பா. எப்படி சொன்னாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே போயிடுறான் பாரு." அப்படிங்கக்குள்ள அது நமக்கு நல்லது. நன்றிங்க நண்பர்களே. ஆறுவது சினம். நன்றி, வணக்கம்.